வணக்கம் அதித்தி ஹியர். மதுரை புக் ஃபேரில் நீங்கள் வாங்கக்கூடிய சீப் அண்ட் பெஸ்ட்டான தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புத்தகங்கள் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க. முதல்ல நான் காட்டுற இந்த பாலாஜி பதிப்பகம் அப்படிங்கிற ஸ்டாலில் வந்து எனி பேப்பர் பேக் புக் வந்து 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதே நீங்கள் வந்து ஹார்ட் பவுண்ட் புக் எடுத்தீங்கன்னா 300 ரூபாய். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் கலெக்ஷனும் இருந்தது. அது இந்த வீடியோ போக போக நான் காட்டுறேன். அந்த புத்தகங்கள் மட்டும் 500 ரூபாய். பட் 200 ரூபாய் பேப்பர் பேக்ஸ்லேயே வந்து நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த ஓல்ட் மேன் ஹூ ஜம்ப்ட் அவுட் ஆஃப் த விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்க போல இருக்கு. 3 புத்தகங்கள் வர ஒரு ட்ரையாலஜி, ஒரு காமெடி நாவல், நிறைய பேர் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அது வாங்கி ட்ரை பண்ணலை. யாராவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சொல்லுங்கள். இதில் வந்து கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸ் அண்ட் ஹாரி பாட்டர் சீரீஸ் எல்லா புத்தகங்களுமே வந்து இருந்தது. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வந்து பிச்சு இங்கே 2, ஹார்ட் பவுண்டில் 1 அப்படி நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா மொத்த சீரீஸையுமே எடுத்துடலாம். ஹாரி போட்டருக்குமே வந்து அதே தான். ஹாரி போட்டர் வந்து ஹார்ட் பவுண்டில் தான் நிறைய இருந்தது. இதில் வந்து நம்ம ரெகுலராகவே இருக்கும் இல்லைங்களா, அந்த கேர்ள் வித் டிராகன் டாட்டூ சீரீஸு, இந்த பில் பிரைசன் அவர்களுடைய புத்தகங்கள், ஜெஃப்ரி ஆர்ச்சர் புத்தகங்கள் அதெல்லாமே இருந்தது. அண்ட் இந்த ஸ்டாலில் வந்து கிளாசிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இந்த சமகால எழுத்தாளர்கள், சமகால ஆங்கில எழுத்தாளர்கள் ரிச்சர்ட் ஓஸ்மன் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் வந்து நிறையா இருந்தது. நீங்கள் வந்து ஹார்ட் பவுண்ட் புத்தகங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா 100 ருபீஸ் கூட, பட் நல்ல வெயிட்டில் நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. டான் ப்ரௌனோட எல்லா புத்தகங்களுமே வந்து ஹார்ட் பவுண்ட்லேயும் இருந்தது. இதுதாங்க நான் அந்த 500 ரூபாய் அப்படின்னு சொன்ன புத்தகங்கள். லைக் 1000 ஃபேக்ட்ஸு, இதெல்லாம் வந்து லைக் அந்த கலராக பளபளன்னு இருக்கும்ல அந்த மாதிரி புத்தகம். நான் வந்து இந்த ஸ்டாலில் எடுத்த ஒரு புத்தகம் வந்து ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற புத்தகம். ஜுராசிக் பார்க் படம் வந்து இந்த புத்தகத்தை மயப்படுத்தி எடுத்திருப்பாங்க போல இருக்கு. எனக்கு ஒருத்தவங்க வந்து மெயில் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த புத்தகம் நீங்கள் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எடுத்தேன். அண்ட் இது வந்து ஹாரி பாட்டருடைய ஹார்ட் பவுண்ட் வெர்ஷன். இந்த கடையில் வந்து வெளியே பில் போடுற இடத்துக்கிட்ட மற்ற ஹாரி பாட்டர் புத்தகங்கள் எல்லாமே இருந்தது. இது வந்து பாலோ ஹாக்கின்ஸ் அவர்களுடைய புத்தகம், லைஃப் ஆஃப் பை புத்தகம். இந்த டைவர்ஜென்ட் வந்து ஏதோ பட சீரீஸாக என்னன்னு தெரில. பட் இது வந்து நான் இந்த லைப்ரரியில் கார்டு போட்டு சின்ன வயசுலேருந்து படித்த காலத்துலேருந்து இந்த புத்தகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் அது என்ன ஜேர்னர்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இந்த கடையில் வந்து நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் இதில் வந்து நீங்கள் லைக் ஒரு பல்காக எனக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் 1500க்கு இங்கிலீஷ் நாவல்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே வந்து தாராளமாக நீங்கள் இந்த புத்தகங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த ஹாரி பாட்டருடைய ஹார்ட் பவுண்ட் புத்தகங்கள். செம்ம வெயிட்டாக இருந்தது. அண்ட் நஜினி பதிப்பகமில் வந்து தமிழ் புத்தகங்கள் நல்ல டீலில் இருக்குங்க. இங்கே வந்து 2 புத்தகங்கள் சேர்த்து ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸுக்கு, ஒரு புத்தகம் எடுத்தீங்கன்னா இன்னொரு சின்ன புத்தகம் ஃப்ரீயாக கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பொன்னியின் செல்வனுடைய கம்ப்ளீட் கலெக்ஷன் 200 ரூபாய்க்கு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த புக் ஃபேரில் தான் வந்து இந்த பொன்னியின் செல்வன் புத்தகத்தை வெளியே வச்சு பெரும்பாலும் டிஸ்பிளே பண்ணலை. வேற மற்ற புத்தகங்கள்லாம் வெளியே இருந்தது. ஏன்னா இந்த பொன்னியின் செல்வன் படம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து இந்த பார்ட் 1 பார்ட் 2 அந்த ஒரு கேப்பெல்லாம் வேற ஊடல் இருந்தது இல்லைங்களா, போட்டு பொன்னியின் செல்வன் புக்கை விற்று தீர்த்து எல்லா கையிலையும் பொன்னியின் செல்வன் இருந்தது அந்த ஒரு பாயிண்ட்ல. பட் படம் வந்து எடுத்து முடிச்சு விட்டாங்க, படம் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்து இப்போ பெருசாக யாரும் வாங்குறது இல்லை போல இருக்கு. பொன்னியின் செல்வன் கலெக்ஷன் ஆன் த ஹோலாவே வந்து கம்மியாக தான் இருந்தது. இதில் வந்து தோப்பசி சாரோட 15 புத்தகங்கள் வந்து ஒரு ரேட்டுக்கு போட்டிருக்காங்க பாருங்க. நான் வந்து போன வீடியோவில் தமிழ் புத்தகங்களில் வாங்கக்கூடிய டாப் 10 ஸ்டால்ஸ், டாப் 10 தமிழ் புத்தகங்கள் அண்ட் அது இருக்கிற ஸ்டால்ஸை பற்றி பேசியிருந்தேன். அதில் வந்து தோப்பசி சாரோட மொத்த கலெக்ஷனும் 800க்கு போட்டிருந்தாங்க. இங்கே வந்து 15 புக்ஸ் சேர்த்து போட்டிருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அது வந்து 2 புத்தகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கையில் தூக்கி வச்சு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால டக்குன்னு ஹேண்டியாக எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய் வச்சு படிச்சுக்கலாம் அந்த மாதிரி. பட் உங்களுக்கு வந்து வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த 2 புத்தகங்களே எடுத்துடலாம். அண்ட் இந்த புத்தகங்கள், இந்த சைடில் இருக்க புத்தகங்கள் எல்லாமே வந்து அவார்ட் வின்னிங் புக்ஸ் எல்லாம் இருந்தது. புதுமைப்பித்தன் சாருடைய கதைகள் வந்து இல்லாத ஸ்டாலே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஸ்டால்ஸ்லேயும் வந்து அவருடைய ஒர்க்ஸு, அவருடைய டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. அண்ட் இந்த பக்கம் வந்தால் நான் அந்த ஒன்று எடுத்தால் இன்னொரு புத்தகம் ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, பர்சிங்கரம் அவர்களுடைய புத்தகங்கள்லாம் அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. இந்த எல்லா புத்தகங்களுமே வந்து தமிழை வந்து பிகினர்ஸ் அப்படின்னா கூட தாராளமாக படிக்கலாம். இந்த ஈஸ்வர் புக் சென்டர் ஸ்டால் வந்து நான் ஃபர்ஸ்ட் டேவே நான் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு இந்த மாதிரி ஒட்டெல்லாம் இல்லை, லைக் பாதி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் இந்த ஸ்டாலில் வாங்கின புத்தகம் வந்து மரியு பூஜோ அவர்களுடைய காட்ஃபாதர் வாங்கியிருந்தேன் நான். ப்ளஸ் இன்னொரு புக்கும் வாங்கியிருந்தேன் 50 ருபீஸுக்கு. அண்ட் இந்த புத்தகம் லவ் இன் த டைம் ஆஃப் காலரா வந்து தமிழில் காலரா காலத்தில் காதல் அப்படின்னு வந்திருக்கு. காதல் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு காதலிக்கிறோம், நம்ம நாளைக்கு சேர்றோம் அப்படிங்கிறது கிடையாது. எத்தனை வருஷம் கழித்து சேர்ந்தாலுமே வந்து அந்த காதல் தான் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான ஒரு புத்தகம். ரொம்ப நல்லா இருக்கும். அது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த எழுத்தாளருடைய புத்தகங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ சீரீஸாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இருக்க இந்த புத்தகங்கள்லாம் வந்து பை 1 கெட் 1 ஃப்ரீ டீலில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த பை 1 கெட் 1 டீல் பார்க்குறேன் நான். அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் புது புத்தகங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஹேமி லீ அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய புத்தகமும் இந்த புக் ஃபேரில் வந்து நிறைய சேல் ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அலி ஹேசல்வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் இருப்பார், லவ் ஹைப்போதிசிஸ்னு ஒரு புத்தகம் எழுதினவங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த புத்தகம் படித்ததில்ல, பட் அந்த புத்தகத்தை விரும்பி படிக்கிறவங்க எல்லாம் இந்த ஆத்தரையும் விரும்பி படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 novels for 500ல் வந்து 50 Shades கம்ப்ளீட் சீரீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேயுமே வந்து அந்த முன்னாடி இருந்த மாதிரியே ரிச்சர்ட் ஓஸ்மேன் அந்த சில ஸ்டாண்டர்ட் எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் இருந்தது. இதில் வந்து கொஞ்சம் உட்காந்து தேடினா கிளாசிக்ஸ் நல்லா கிடைக்குங்க. இங்கே நான் நிறைய கிளாசிக்ஸ் பார்த்தேன். ஏன்னா வந்து சில கிளாசிக்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் வெர்ஷன், லைக் அதோடைய ஒரிஜினல் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நான் இதில் வந்து கலெக்டட் ஒர்க்ஸ் இல்லை. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு ரைட்டருடைய புத்தகங்கள் மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் அடுத்தடுத்த இடங்களில் காட்டியிருக்கேன். லைக் அந்த கலெக்டட் ஒர்க்ஸ் எல்லாம் 200, 150க்கு அப்படின்னு போட்டிருக்காங்களே. இந்த ஒரு புத்தகம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், 100 rupees இது. பட் நான் படித்தது கிடையாது இது வரைக்கும். ஆனால் நான் வாங்கலை, ஏன்னா நான் காட்ஃபாதர் மட்டுமே வாங்கினதுனால நான் வேறு எதுவும் வாங்கலைங்க. இந்த ஸ்டாலில் வந்து பிக் எனி புக் ஃபார் 99. இதில் எனக்கு பிடிச்சிருந்தது 3 புத்தகங்கள். முதல்ல வந்து இந்த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ். சில எழுத்தாளர்களுடைய ஒரு சிறுகதையை வந்து மொத்தமாக எடுத்து கம்பைல் பண்ணி போட்டிருக்காங்க. நான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய காபூலிவாலா சிறுகதை இதில் இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நெட்டில் கிடச்சாலும் நீங்கள் தேடி படித்து பார்க்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் சார் வந்து நம்ம இந்தியன் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிட்டே வருது. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரெப்ரஸன்டேஷனே வேற மாதிரி இருந்ததுனால இந்த மாதிரி வங்க எழுத்தாளர்கள்லாம் நமக்கு தெரியாமே போயிடுச்சு. அகாதா கிறிஸ்டி அவர்களுடைய புத்தகங்களும் வந்து 100 ரூபாய்க்கு இருந்ததுங்க. இந்த கடையில் வந்து எனி புக் ஃபார் 200 rupees. இந்த கலெக்ஷன் முழுக்கவே வந்து 200 rupeesக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் இதில் வந்து டைம் ட்ராவலர்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் உண்டுங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அது நான் இதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த ஆத்தருடைய வேறொரு புத்தகம் இதில் இருந்தது, டைம் ட்ராவலர்ஸ் ஒய்ஃப். இல்லை, நீங்கள் தேடி பாருங்கள், கிடச்சா எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. பட் தேடி பார்த்தேன், ஆனால் கிடைக்கல எனக்கு. லார்ட் ஆஃப் த ரிங்ஸும் வந்து 200. சில பெரிய புத்தகங்கள் மட்டும் இங்கே வந்து 299 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுவும் இட் வாஸ் ஒர்த் இட் தான். இதில் வந்து சில ஹார்ட்போன் புத்தகங்களுமே வந்து 200 ரூபாய்க்கே கொடுத்துருந்தாங்க. எனக்கு இதில் ஒரு இடத்துல வந்து இந்த நார்னியா புத்தகம் கிடச்சிச்சு. பட் நான் புத்தகம் வாங்கலை. ஏன்னா நான் கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸே வாங்கி நான் பாதி தான் படித்து வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி எந்த பெரிய சீரீஸும் நான் இன்வெஸ்ட் பண்ணல. அண்ட் அகெயின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிச்சர்ட் ஓஸ்மேன் அவர்களுடைய புத்தகங்கள், இந்த வீடியோ நான் வந்து எடிட் பண்ணுறப்ப தான் நான் கவனித்தேன், ரோல்டா அவர்களுடைய புத்தகங்களும் இங்கே இருந்திருக்கு. அது அந்த டயத்தில் நம்ம கண்ணை மறைச்சிருமா என்னன்னு தெரில. அந்த இடத்துல நமக்கு உட்காந்து தேடுறப்ப எல்லாமே பளிச்சு கலர்ஸில் நல்லா டைட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்களா. ஸோ நமக்கு வந்து நல்ல நல்ல எழுத்தாளர்களாக நம்ம அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடினாலும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அண்ட் டைரி ஆஃப் ஃபேனி ஃப்ராங்க் புத்தகமும் இந்த தடவை நான் வாங்கியிருந்தேன். அது வந்து 99 rupees ஸ்டாலில் வாங்கியிருந்தேன். I wanted to own a copy அப்படிங்கிறதுனால வாங்கியிருந்தேன். படிச்சிருக்கேன், பட் சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். அண்ட் அதை வாங்கினது நான் இல்லை, ஆக்சுவலி அதை வாங்கினது வந்து எங்கள் அப்பா. சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இதுதான் அந்த டைம் ட்ராவலர்ஸ் ஒய்ஃப், அந்த புத்தகத்தை எழுதின ஆத்தர். அவங்களுடைய இன்னொரு புத்தகமாக இது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லீசா ஜில் அவர்களுடைய புத்தகங்களும் இருந்தது. நான் வாங்கினது வந்து இந்த புத்தகம் தாங்க. இது ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நான் இதுவும் வாங்கினேன். லீசா ஜில் அவர்களுடைய ஃபேமிலி அப்ஸ்டேர்ஸ் புத்தகம் நான் படிச்சிருக்கேன். செம த்ரில்லிங்காக நல்லா இருந்தது. லைக் ஒரு மாதிரி பரப்பரன்னு எடுத்துகிட்டு போய் அது எண்டிங் ஒரு மாதிரி டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் அது என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு நெட்லலாம் தேடி பார்க்குறப்ப தான் ஓகே. அதை பற்றி ரிவ்யூ வந்து நான் வந்து நம்ம சேனலில், நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம போட்டிருக்கேன். நான் நம்ம சேனல்லையும் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயே நான் இதே நேமில் தான் இருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஃபாலோ மீ தேர் ஆல்சோ. இது வந்து இன்னும் சில புத்தகங்கள். இது வந்து ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த பக்கம் இப்படி அடுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு பார்க்குறப்ப எனக்கு வந்து புத்தகங்கள் இன்னுமே நல்லா தேடி உட்காந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அடுத்து டைட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தது. இதுதாங்க அந்த கலெக்டட் ஒர்க்ஸ் ஃபார் 200 rupeesன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இதில் வந்து என்ன புத்தகம் நீங்கள் எடுத்தாலும் 200 ரூபாய் தான். லூயிசா மே ஆல்கோட் அவர்களுடைய கம்ப்ளீட் கலெக்ஷன்லாம் இதில் வந்து இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கும் அப்படின்னா வாங்கிக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டினாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா சில புத்தகங்களில் வந்து எழுத்து வந்து ரொம்ப பொடிசாக இருக்கும். ஸோ அது நம்ம வாங்கி வச்சதுக்கப்புறம் நமக்கு படிக்க முடியாது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அண்ட் இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு, ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் பை டாக்கிங், அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வந்து 100 rupeesக்கு கிடச்சிட்டு இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாலில் வந்து எனி புக் ஃபார் 20 rupees. இது ஆக்சுவலி சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெகுலராக புக் ஃபேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த புத்தகங்கள்லாம் 10 ரூபா விலைக்கு வித்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ 20 ஆக்கிட்டாங்க.
ஒரு பாயிண்ட்ல 15 ஆக்குனாங்க, அதுக்கப்புறம் 20 ஆக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னா இந்த புத்தகங்கள் நீங்கள் வாங்கிக்கலாம். சாகித்ய அகாடமி ஸ்டால்லையுமே வந்து நல்ல டீல் இருந்தது. ஓரளவு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது புத்தகங்கள். ஸோ நீங்கள் சாகித்ய அகாடமி ஸ்டாலில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது நமக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு வாங்குறது நல்லது. ஏன்னா புத்தகங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அண்ட் இந்த கானஸ் அவர்களுடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் புத்தகம் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது நான் கேரண்டீடாகவே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து அந்த பெங்காலி லிட்ரேச்சரோட தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ், மலையாள சிறுகதைகளுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். படிக்கிறதுக்கு நிச்சயமாக கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் வாங்கி அனுபவப்பட்டிருக்கேன். சிலதெல்லாம் வந்து நல்லா இருக்கே, இது ரொம்ப பாப்புலரான எழுத்தாளர்களோட புத்தகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். பட் அப்புறமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்த மாதிரி இருந்தது எனக்கு. அண்ட் இதில் வந்து நான் எந்த ஸ்டால்லையுமே சதுரகராதி பார்க்கல இந்த தடவை. ஸோ சதுரகராதி வந்து தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி கிடச்சா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த புத்தகமும் வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க, தமிழ் ரயில் சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லைக் ரைட்டர்ஸுடைய இண்டிவிஜுவல் சிறுகதைகளை வந்து தொகுத்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா இந்த புத்தகம் நீங்கள் அந்த ஸ்டால்லேருந்து எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. நிறைய எழுத்தாளர்களை வந்து ஒரு சேர படித்த மாதிரியும் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பாரதியார் அவர்களுடைய கட்டுரைகள் அண்ட் நம்ம ரீசெண்டாக வந்து தமிழ் பேண்ட் புக்ஸ் பற்றி பேசினதுனால சரி கட்டுரைகள் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இதுலேயே வந்து அதாவது அந்த இண்டிவிஜுவலாக இருப்பாங்க இல்லைங்களா, ஆத்தர்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய ஆளுங்களாகட்டும், அவங்கள பற்றின புத்தகங்களும் இருந்தது. அதெல்லாம் ஒரு மாதிரி ஆப்போசிட் சைடில் இருந்தது, நல்ல டீலில் இருந்த மாதிரி இருந்தது. 30 rupees 20 rupees அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் படிப்பீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிச்சமூர்த்தி அவர்களுடைய கவிதைகள் நல்லாயிருக்கும். வழக்கம் போலே படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். கவிதைகள் அப்படிங்கிறப்ப நமக்கு முத்துக்குமார் சார், மனுஷபுத்திரன் சார், அந்த மாதிரி இந்த சமகால எழுத்தாளர்கள் அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப பர்சனலி நல்ல கனெக்டாக இருக்கும். இவங்களோடது வந்து நம்ம ஹார்ட் கோர் ரீடர்ஸ்னால் தாராளமாக படிக்கலாம். இந்த பிக் எனி புக் ஃபார் 99 வந்து மெயின் கேம்ப், அதாவது அடால்ஃப் ஹிட்லர் அவர்களுடைய புத்தகம் இருந்ததுங்க. நீங்கள் அது படித்ததில்லை அப்படின்னா எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடால்ஃப் ஹிட்லர் வந்து ஒரு அஸ் அ பர்சனாக வாட் ஹி வாஸ், அது நமக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும். பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து எனக்கு பசில் புக்ஸும் நிறைய இருந்தது. ஜிகே புக்ஸு, பசில் புக்ஸ் எல்லாமே வந்து 100 rupees அப்படிங்கிறப்ப அதுவும் வந்து இட் வாஸ் ஒர்த் இட். நீங்கள் அந்த சின்ன குழந்தைங்க கூட்டிகிட்டு வரீங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி 100 rupeesக்கு சுடோக்கோ ஆகட்டும், பசில்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் அவங்க படிப்பாங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். சம் ஒலிம்பியாட் புத்தகங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ சம் கேள்வி பதில்களாக இருந்தது. ஸோ அது எனக்கு என்னன்னு தெரியல. பட் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோடைய பின்பக்கத்திலே வந்து ஹார்ட்பவுன் புக்ஸு, பெரிய பெரிய புத்தகங்கள் வச்சுருந்தாங்க. அண்ட் கீழே செக்ஷனில் வந்து கொஞ்சம் ஃபிக்ஷனும் இருக்குங்க. டான் ப்ரவுன் அவர்களுடைய டாவின்சி கோட் இருக்குது பாருங்கள். அண்ட் இதில் சில சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அவர்களுடைய கிளாசிக் புத்தகங்களும் இருந்தது. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம யோசிக்காமல் சமணங்கால் போட்டு தரையில் உட்காந்து தேடினோம்னா நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஏன்னா நம்ம நின்றுட்டு இது பண்ணிட்டு தேடினா நமக்கு ஒன்றும் கண்ணு தெரியாது. உட்காந்து தேடணும்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவும் வந்து 20 ரூபா புத்தகங்கள் இருக்கிற ஸ்டாலு. நீங்கள் பல்காக இது வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு டீச்சிங்கோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த புத்தகங்கள்லாம் வந்து ஏதாவது சின்ன சின்ன கிளாஸ் டெஸ்ட் ஆகட்டும் சில இதுக்கு கொடுக்குறப்போ ஓகே அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கடையில் வந்து ஒரு புத்தகம் ஒரு ரேட் சொன்னாங்க. ஒன் ஆஃப் இஸ் பேக் வந்து இந்த கடையில் 450 சொன்னாங்க. ஆக்சுவலி இது 499 வேலை, நாங்கள் 450க்கு கொடுக்குறோன்னாங்க. சில புக்ஸ் வந்து 299, சில புக்ஸ் வந்து 399. இதுலேயும் வந்து நல்ல நல்ல புத்தகங்கள் இருந்தது. இதில் ஓரளவுக்கு புதிய புத்தகங்களே இருந்ததுங்க. பட் ரேட் வந்து அந்த 200 100 கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜாஸ்தி. பட் நீங்கள் ஒரு புக்குக்கும் ஒரு வேலை அப்படிங்கிறதுனால நீங்கள் உட்காந்து தேடி மேபி ஒரு 2 இல்லை 3 புக்ஸ் எடுக்கிறப்ப ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்பு உண்டு நமக்கு. இதெல்லாம் வந்து அகடமிக் புத்தகங்கள், ஒரு டைட்டில்ஸில் கீழே இருக்கிற புத்தகங்கள். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கவர் இட். அகடமிக் புத்தகங்கள் வந்து நம்ம புக் ஃபேருக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே வந்து ஒரு ஸ்டால் முழுக்க அகடமிக் புத்தகங்கள் வச்சுருக்காங்க. ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கோயம்புத்தூர் புக் ஃபேர் வீடியோவில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்கேயே நம்மளை பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டைனோசர் புக்கு காட்டியிருப்போம் அந்த வீடியோவில். ஒரு பெரிய புத்தகம், அதை நம்ம வாங்கலாம் இல்லை, சும்மா இந்த மாதிரி ஒரு பெரிய புக்கு இருந்தால் நம்ம என்னன்னு திறந்து பார்ப்போம்ல அந்த மாதிரி. இந்த வந்து ஒரு பூனைக்குட்டி புக் இருந்தது, திறந்து பார்க்குறப்ப க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலி இந்த பூனை ரொம்ப அழகாக இருந்தது, ஸோ காட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இந்த ஸ்டாலில் வந்து 100 rupeesக்கு மண்டலா ஆர்ட். இப்போ அடல்ட்ஸ் நிறைய பேர் கலரிங் பண்ணுறாங்க.
தெரப்பி, மென்டல் பீஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் போகிறதுக்காக நிறைய பேர் இதை ரெக்கமெண்டும் பண்ணுறாங்க. இந்த மண்டலா ஆர்ட்லாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மண்டலா ஆர்ட் புத்தகங்கள் ஒரு 2-3 வேரியன்ட்ஸ் தான் இருந்தது. பட் இங்கே வந்து நல்லா இருந்தது. இங்கே வேணா நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஆன்லைனில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இந்த கடையில் வந்து எனி புக் ஃபார் 199. பட் இந்த இடத்துல வந்து எனக்கு எழுத்தாளர்கள் வந்து தெரியல. உங்களுக்கு மேபி யாராவது தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மட்டும் நான் வந்து காட்டியிருக்கேன். இங்கேயும் வந்து மெயின் கேம்ப் இருந்தது. மெயின் கேம்ப் நான் 100 ரூபாய்க்கும் பார்த்தேன், 200 ரூபாய்க்கும் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு பெரிய ஆள் வந்து மெயின் கேம்ப் பற்றி பேசிட்டாங்க அப்படின்னா சடன்னு விலையேறிடும்னு நினைக்கிறேன். இப்படி தான் சைக்காலஜி ஆஃப் மணி பற்றி பேசி ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிளாட்ஃபார்ம் புக் ஷாப்ஸ்லாம் சைக்காலஜி ஆஃப் மணி வந்து 199 கிடச்சிட்டு இருந்தது. அதை பற்றி நிறைய பேர் பேசவும் அது வந்து அந்த இடத்துல அதுக்கப்புறம் பெருசாக கிடைக்கவே இல்லை. அண்ட் இந்த ஆமிலி தான் நான் முன்னாடியே சொன்ன அந்த எழுத்தாளர், அவங்களோடையும் நிறைய புத்தகங்கள் இருந்தது. சம் ரொமான்டிக் ரைட்டர் போல் இருக்குது. நம்ம படித்தது கிடையாது. யாராவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு கீழே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இதில் வந்து கிளாசிக் புத்தகங்கள், குட்டி குட்டி கதை புத்தகங்கள் இருந்தது. அண்ட் முத்து காமிக்ஸ், காமிக் லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு வரப்பிரசாதம் முத்து காமிக்ஸை. டெக்ஸ் வில்லரு, இன்னும் நிறைய கேரக்டர்ஸ், 1-2 ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த மர்ம பங்களா, திகில் லைப்ரரி, இந்த மாதிரி தமிழை வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா கதை சொல்லி நல்லா படத்தோட நல்லா பார்க்குறதுக்கே நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த ஸ்டாலில் வந்து 80 ரூபீஸ்க்கு புக்ஸ் இருந்தது, 70க்கு இருந்தது. கலெக்டட் வெர்ஷன்ஸ், அதாவது இப்போ ஒன்று வந்து 70 அப்படின்னா அந்த 3 சேர்த்து எடுக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு 180, அது 10% டிஸ்கவுண்ட் அதுலேருந்து அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. 10% டிஸ்கவுண்ட் வந்து ஒரு ஸ்டாலில் மட்டும்தான். நியூ ரிலீசஸ் நிறையா இருந்ததுனால 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கல. ஆக்சுவலாக நான் இதில் வந்து பெங்குயின் ரண்டம் ஹவுஸில் நான் கவர் பண்ணல. பெங்குயின் ரண்டம் ஹவுஸ் ஸ்டால் இருந்தது, பட் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து அவங்கள கவர் பண்ணலை நான். அண்ட் இதில் வந்து எனி புக் ஃபார் 99, இந்த விஸ்டம் குளோபல் சர்வீசஸ் கடையில் வந்து சில புத்தகங்கள் நல்லா இருந்தது. நான் அது மட்டும் கை வச்சு காட்டியிருக்கேன். இந்த அஸ்வின் சஞ்சய் அவர்களுடைய த்ரில்லர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவருடையது. அண்ட் பிரீத்தி ஷெனாய் மேமுடைய புத்தகங்கள் இருந்தது. ஒரு மாதிரி லைட்டாக நீங்கள் படிப்பீங்க அப்படின்னா பிரீத்தி ஷெனாய் மேம் படித்து பார்க்கலாம். அண்ட் சுதாமூர்த்தி அவர்களுடைய புத்தகங்களும் வந்து நிறைய இடங்கள்ல இருந்ததுங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி 100, 200, 300 அந்த மாதிரி கிடைக்கிற தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புக்ஸை பற்றி கவர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இன்ஸ்டாகிராமே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கிலீஷ் புக்ஸ் போடுறேன். தேங்க்யூ.